வண்டி வண்டியா வச்சிருக்கிற பணத்தை என்ன பண்றதுன்னு தெரியாம இப்ப உங்க எல்லார்கிட்டையும் கொடுத்து எப்படியாவது ஜெயிச்சிடலாம்னு கனவு காணிட்டு இருப்பாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லாத்தையும் வாங்கிக்கங்க. வாங்கிக்கிட்டு அவங்க காதலியை விசில ஊதி அனுப்புங்க. எப்படி ஸ்மார்ட்டா நம்மளை ஏமாத்தி கொள்ளையடிச்சாங்களோ நாமளும் ஸ்மார்ட்டா இந்த திமுக அரசுக்கு வேட்டு வைக்கணும். வைப்பீங்க தானே? வண்டி வண்டியா வச்சிருக்கிற பணத்தை என்ன பண்றதுன்னு தெரியாம இப்ப உங்க எல்லார்கிட்டையும் கொடுத்து எப்படியாவது ஜெயிச்சிடலாம்னு கனவு காணிட்டு இருப்பாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லாத்தையும் வாங்கிக்கங்க. வாங்கிக்கிட்டு அவங்க காதலியை விசில ஊதி அனுப்புங்க. எப்படி ஸ்மார்ட்டா நம்மளை ஏமாத்தி கொள்ளையடிச்சாங்களோ நாமளும் ஸ்மார்ட்டா இந்த திமுக அரசுக்கு வேட்டு வைக்கணும். வைப்பீங்க தானே? வாக்காளர்களை பணம் வாங்க சொன்ன விஜய் மீது தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மு. வீரபாண்டியன் வலியுறுத்தியிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை முதன்மை செய்தியாளர் பிரவீன்குமார் வழங்குவதற்காக இணைக்கிறார். பிரவீன்குமார், வணக்கம். இது தொடர்பான விவரங்கள். வணக்கம். நேற்றைய தினம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் வேட்புமனு தாக்கல் செய்ததை அடுத்து 2 இடங்களில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அவர் போட்டியிட்ட பெரம்பூர் மற்றும் அதற்கு பிறகு கொளத்தூர் தொகுதி என 2 இடங்களில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது 2 இடங்களில் அவர் பேசும்போது வாக்காளர்களை பணம் வாங்க கூறினார். பணம் கொடுப்பார்கள், அதை வாங்கிக் கொள்ளுங்கள் என்று கூறினார். இது போன்று வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதும் வாங்குவதும் குற்றமாக இருக்கக்கூடிய நிலையில் அதை ஏன் ஒரு கட்சியினுடைய தலைவர் ஊக்குவிக்கிறார், அதை எப்படி வெளிப்படையாக பேசலாம் என்று கூறியும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் வீரபாண்டியன் கண்டன அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் அவர் குறிப்பிடப்பட்டிருக்கிற விடயங்கள் என்னவென்றால், தேர்தல் காலத்தில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பது வாங்குவதும் கடுமையான விதிமீறலாகும். ஆனால் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தனது கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசும்போது 1000, 2000, 5000 என்று கொடுப்பார்கள், அது உங்கள் பணம், பணத்தை வாங்கிக் கொண்டு அவர்கள் காதில் விசிலை ஊதி அனுப்புங்கள் என்று பேசியுள்ளார். இந்த செய்தி என்பது மிகப்பெரிய வைரலானதை அடுத்து இது மிகவும் விதிமுறைகள் மீறிய செயலாகும் என்றும் கண்டனம் தெரிவித்திருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி விஜயனுடைய பேச்சு தேர்தல் மாதிரி நடத்தை விதிமுறைகள் அனைத்தையும் அப்பட்டமாக மீறியுள்ளது என்றும் இது நியாயமான மற்றும் சுதந்திரமான தேர்தல் முறைகளை தகர்க்கும் செயலாகும் என்றும் இந்த விதிமுறை மீறல் தேர்தல் ஆணையத்தின் கவனத்திற்கு செல்லாதது வியப்பளிக்கிறது என்றும் ஆணையம் அமைத்துள்ள கண்காணிப்பு குழுக்களின் செயல்பாடுகள் மீது ஆழ்ந்த சந்தேகம் எழுகிறது என்றும் அதில் குறிப்பிட்டிருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக தேர்தல் ஆணையம் சந்தேகத்தின் நிழல்படியாமல் தனது பணிகளை வெளிப்படையாக இருப்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். இதன் அடிப்படையில் மாதிரி விதிமுறைகளை மீறியுள்ள விஜய் மீது தேர்தல் ஆணையம் தானே முன்வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில செயற்குழு தலைமை தேர்தல் ஆணையரை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறது என்று மு. வீரபாண்டியன் அந்த கண்டன அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். இதுபோன்று ஒரு கட்சியினுடைய தலைவரை வாக்காளர்களை பணம் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று பேசுவது என்பது அப்பட்டமான விதிமுறைகள் மீறிய செயல். இதற்கு தேர்தல் ஆணையம் உடனடியாக விஜய் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் மு. வீரபாண்டியன் வெளியிட்டிருக்கூடிய அந்த கண்டன அறிக்கையில் இருக்கக்கூடிய மிக பிரதானமான விடயமாக பார்க்கப்படுகின்றது. தொடர்ந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பொறுத்தவரையிலும் இதற்கு கண்டன அறிக்கையும் வெளியிட்டிருக்கிறார்கள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் வீரபாண்டியன் வெளியிட்டிருக்கிற அந்த கண்டன அறிக்கையில் தான் இது போன்ற விடயங்கள்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. நிகிதா, விவரங்களுக்கு நன்றி பிரவீன்குமார்.